வாக்கு திருட்டு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பான குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோடு முன்வைத்திருக்கிறார். நேரடியாக தலைமை தேர்தல் அதிகாரி மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். வாக்கு திருட்டில் ஈடுபடுவோரை ஞானேஷ்குமார் பாதுகாக்கிறார் என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். இது குறித்து நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். ஆதாரத்தோடு 100% ஆதாரத்தோடு நான் குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் அப்படின்னு பல குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். எப்படி பாக்குறீங்க? இது குறிப்பாக வட கர்நாடகத்தில் ஒரு அசம்பிளி தொகுதி எடுக்கிறாரு, அதே மாதிரி மகாராஷ்டிராவில் ஒரு தொகுதி எடுக்கிறாரு. இந்த வட கர்நாடகத்தில் இருக்கிற தொகுதியில வந்து காங்கிரஸ் கேண்டிடேட் வந்து 900 வாக்குகளுக்கு வந்து இங்க ஜெயிக்கிறாரு. 2023 ஜெயிக்கிறாரு. அதே மாதிரி 2024 நடந்த தேர்தலில் வந்து மகாராஷ்டிரால இருக்கின்ற அந்த தொகுதியில வந்து பிஜேபியினுடைய கேண்டிடேட் 3000 வாக்குகளுக்கு ஜெயிக்கிறாரு. இதுதான் இதனுடைய பேஸா இருக்கிறது. அந்த பேஸ்ல அவர் பார்க்கும்போது அவருக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், காங்கிரஸ் சப்போர்ட்டர்ஸ் என்று இருக்கின்ற நபர்களுடைய பெயர்கள் வந்து சிஸ்டமேட்டிக்காக நீக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். அதற்காக அவர் வந்து அந்த ஸ்கிரீன்லயே வந்து இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல வந்து எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து காமிச்சு கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் காமித்த பிறகு அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த பிசிக்கலாக அந்த சில நபர்களையும் அங்க வந்து பிரசன்ட் பண்ணிட்டு இவர்கள் பெயர்கள் எல்லாம் நீக்கப்படுவதாக அவர்கள் கூறுகிறார்கள். அவர்களும் அதை வந்து தெரிவிக்கிறார்கள். ஆமாம், எங்களுடைய பெயரெல்லாம் நீக்கப்பட்டது அப்படின்னு கூறுகிறார்கள். ஆனால் இதை வந்து முக்கியமான பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ராங் டூயிங் என்று பார்க்கும்போது இது வந்து சாதாரணமான நிகழ்வு தான். இப்ப என் பேர் கூட திருவான்மையூர்ல இருந்து அதை வந்து நீக்கிட்டாங்க. அது வந்து சாதாரணமான ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். வந்திருப்பாங்க யாராச்சும் வெரிஃபை பண்றதுக்கு, அந்த டைம்ல நான் இருந்திருக்க மாட்டேன், ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதை வந்து நான் ஒரு பெரிய ஒரு கிரிமினாலிட்டியா பார்க்க முடியாது. ஆனால் ராகுல் காந்தி இப்ப சொல்கின்ற அடுத்த விஷயம் மிக மிக முக்கியமான விஷயமாக நான் காண்கிறேன். என்றால் அவர் சொல்றது வந்து மாஸ் டிலீஷன் நடந்திருக்கிறது. அதாவது குறிப்பிட்ட ஒரு நம்பர்ல இருந்து சென்ட்ரலைஸ்டாக இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறார்கள். அதாவது யாரோ ஒரு கட்சியோ இல்லை என்றால் ஒரு காங்கிரிகேஷன் ஆஃப் பர்சன்ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர்கள் வந்து ஒரு ரூம் போட்டு ஏதோ பெரிய ஒரு ஆபரேஷன் பண்ற மாதிரி இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள். அது இந்தியாவில் இருக்கின்ற பல இடங்கள்ல, ஹரியானா ஒரு உதாரணம் சொல்றாரு, மகாராஷ்டிரா சொல்றாரு, கர்நாடகா சொல்றாரு, யூபிஐ சொல்கிறார். இந்த இடங்கள் எல்லாம் இந்த மாஸ் டிலீஷன் நடந்திருக்கிறது. அதனாலதான் பாஜக ஜெயிக்கிறது என்றது ஒரு நிகமனமாக, ஒரு அவுட்புட்டாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் வந்து அங்க நிறுத்துகிறார். இதனாலதான் பிஜேபி ஜெயிச்சது என்று அவர் கூறவில்லை. ஆனால் குறிப்பாக கூறுகிறார், இப்படி வந்து டிலீஷன் நடந்திருக்கிறது, இது நடத்துவது வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ல, மாஸ் ஸ்கேல்ல நடந்திருக்கிறது என்று பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டா இருக்கிறது. அதற்கு அவர்கள் இருக்கின்ற சான்றுகள் பாத்தீங்கன்னா, ஒன்னு ரிமூவ் பண்ண நபர்களுடைய பெயர்கள், அதனுடைய விவரங்கள், அதே மாதிரி அவருடைய மொபைல் நம்பர்ஸ், அதே மாதிரி எப்படி வந்து இது இப்படி நீக்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் அவர் வந்து எழுப்புகிறார். ஏனென்றால் இது ஒரு ஓடிபி போக வேண்டும், அதன் பிறகுதான் நடக்கும் என்று அவர் வந்து கூறுகிறார். அதுக்கும் வந்து இதுவரை தேர்தல் ஆணையத்திலிருந்து விளக்கம் கிடையாது. 19 ஒரு மொட்டையாக இதெல்லாம் நடக்காத விஷயம் என்று மட்டும்தான் தேர்தல் ஆணையம் இதுவரை கூறியிருக்கிறது. நிச்சயமாக இது மிக தெளிவாக 2 தேர்தல் தொகுதியில வந்து 2 தொகுதியில அசம்பிளி தொகுதியில சொல்லியிருக்கிறார். இதற்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். கடைசியாக சொல்ற விஷயம் என்னவென்றால், கர்நாடகா சிஐடி வந்து இதை பத்தி ஒரு 18 முறை வந்து லெட்டர் எழுதியிருக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு. ஆனா ஞானேஷ்குமாரோ அவரை சேர்ந்த நபர்களோ வந்து இதற்கான விளக்கங்கள் அனுப்பவே இல்லை. தேர்தல் ஆணையம் விளக்கங்கள் அனுப்பவே இல்லை என்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வந்து அவர் வைத்திருக்கிறார். அப்போ இது எதற்காக ஒரு கர்நாடகா என்பது காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலம், அங்கே வந்து பெயர்கள் நீக்கப்படுகிறது. அதற்காக ஒரு கேள்வியை வந்து அங்க ஒரு சிஐடி கேட்கிறது. அதற்கு தகவல் கொடுக்க வேண்டிய அந்த கடமை என்பது தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. ஏனென்றால் எப்படி இந்த மாஸ் டிலீஷன் நடந்தது என்பதற்காக அவர்கள் வந்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பவும் கொடுக்கவில்லை. அதன் பிறகு வந்து கர்நாடகத்தினுடைய தேர்தல் ஆணையர் கூட அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறார். அதற்கும் விளக்கம் இல்லை என்று ராகுல் காந்தி கூறுகிறார். அப்ப இந்த 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா, மாஸ் டிலீஷன், அதுவும் மாஸ் டிலீஷன் என்பது ஏதோ யாரோ அங்க ரூம் போட்டு செய்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கிறது 2. மூணாவதாக கர்நாடக சிஐடி கேள்வி கேட்கும்போது அதற்கு ஏன் பதில் கொடுக்கவில்லை என்ற அந்த கேள்வி இருக்கிறது. இந்த 3 முக்கியமான கேள்விகளாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக தேர்தல் ஆணையம் இதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துதான் ஆக வேண்டும். நன்றி சார். இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்தமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.